மாயன் இனத்தவர் கிமு 2500ஆம் ஆண்டிலிருந்து மத்திய அமெரிக்க பகுதியில் வசித்து வருகின்றனர். ஆனால் கிபி 2000ஆம் ஆண்டு பிறந்த சமயத்தில்தான் இந்த உலகம் மாயன் இனத்தவரை பற்றி அதிகமாக பேசத் தொடங்கியது. அதற்கு காரணம் உலக மக்களின் மனதில் அச்சத்தை விதைத்த மாயன்களின் கேலண்டர். மாயன்கள் 3 விதமான கேலண்டர்களை பயன்படுத்தி வந்தனர். அவற்றில் ஒன்று 260 நாட்கள் சுழற்சியை கொண்டது. இரண்டாவது நாம் இன்றைக்கு பயன்படுத்தி வரக்கூடிய கேலண்டர்களைப் போல 365 நாட்கள் சுழற்சியை கொண்டது. மூன்றாவது கேலண்டர் தான் 21ஆம் நூற்றாண்டு பிறந்தபோது எல்லோரையும் அச்சத்தில் ஆழ்த்தியது. அந்த நீண்டகால கணக்கீட்டு கேலண்டர், அதாவது லாங் கவுண்ட் கேலண்டர் 5125 ஆண்டுகள் சுழற்சியை அடிப்படையாக கொண்டது. கிமு 3114ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி தொடங்கும் அந்த கேலண்டர் கிபி 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இதுதான் எல்லோரது அச்சத்திற்கும் காரணமாக அமைந்தது. அதாவது 5000 ஆண்டுகளுக்கு மேலான நாட்களை குறிப்பிடும் ஒரு நாள்காட்டி குறிப்பிட்ட ஒரு தேதியில் நின்று போகிறது. அப்படியானால் அதற்கு பிறகு இந்த உலகம் இருக்காது என்பதே பொருள் என்றனர் ஒரு சாரார். ஏதோ ஒரு இனத்தவரின் கேலண்டர் ஒரு நாளில் முடிவடைகிறது என்றால் அது உலக அழிவைத்தான் குறிக்குமா என்று கேள்வி எழுப்பியோருக்கு விடையாக அமைந்தது மாயன் இனத்தவரின் வானியல் அறிவு. கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னதாக பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மாயன்கள் சிறந்த வானியல் அறிவு கொண்டவர்களாக இருந்தனர். கோள்கள் சூரியனைச் சுற்றி வருவதையும் கோள்களின் இயக்கங்கள் குறித்தும் அறிந்திருந்தனர். அவர்களது வியக்க வைக்கும் கட்டடக்கலையின் ஒரு பகுதியாக விண்வெளித்துறை தொடர்பான பல சிற்பங்கள் இடம்பெற்றிருந்தன. இன்றைய நவீன ராக்கெட்டுகளை ஒத்த பல வடிவங்கள் அவர்களது கட்டடங்களில் வரையப்பட்டிருந்தன. நவீன விண்வெளி வீரர்கள் அணிந்திருக்கும் பாதுகாப்பு கவச உடைகளைப் போலவே உடை அணிந்தவர்களின் உருவங்களும் மாயன் இனத்தவரின் கட்டடங்களில் காணப்பட்டன. இவையெல்லாம் மாயன் இனத்தவருக்கு பெருமளவு வானியல் அறிவு இருந்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியதோடு வேற்றுகிரக வாசிகளுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருந்திருக்கலாம் என்பதையும் உணர்த்துவதாக இருந்தது. மேலும் 5125 ஆண்டுகள் கொண்ட அவர்களது கேலண்டரில் 5 சுற்றுகள் நிறைவடைந்தால் அப்போது உலகம் அழிந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இவற்றையெல்லாம் தாண்டிய நவீன விண்வெளி கண்டுபிடிப்பு ஒன்று உலக அழிவு குறித்த அச்சத்தை மேலும் கூட்டுவதாக இருந்தது. கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் நிறைந்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நமது சூரிய குடும்பம் மில்கி வே கேலக்சி என்று அழைக்கப்படும் பால்வெளி மண்டலத்தில் அமைந்திருக்கிறது. ஒரு மின்விசிறியில் பல இறக்கைகள் இணைந்திருப்பதைப் போன்ற தோற்றத்தில் இந்த பால்வெளி மண்டலம் அமைந்திருக்கிறது. அதில் ஒரு இறக்கை போன்ற பகுதியில் நமது சூரிய குடும்பம் செங்குத்தாக அமைந்திருக்கிறது. பால்வெளி மண்டலத்தின் மத்திய ரேகை கோட்டை சூரியன் சந்திப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் 26,000 ஆண்டுகள். அதாவது ஒரு முறை பால்வெளி மண்டலத்தின் மத்திய ரேகை கோட்டை கடந்த சூரியன் மீண்டும் அந்த இடத்திற்கு வருவதற்கு ஆகும் சுழற்சி காலம் 26,000 ஆண்டுகள் ஆகிறது. இப்படி ஒரு அறிவியல் உண்மை கண்டறியப்பட்ட பின்னர் அதனை மாயன்களின் கூற்றுடன் பொருத்தி பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, 2012 டிசம்பர் 12ஆம் தேதியன்றுதான் சூரியன் பால்வெளி மண்டலத்தின் மத்திய ரேகை கோட்டை கடக்க இருந்தது. அதனால்தான் உலக அழிவு உறுதியானதாக பலரும் நம்பத் தொடங்கினர். ஆனால் 2012ஆம் ஆண்டு அப்படி நிகழவில்லை என்ற போதும் அது மாயன்கள் விடுத்த ஒரு எச்சரிக்கையாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறது. இப்படி வியக்க வைக்கும் வானியல் அறிவுடன் விளங்கிய மாயன்களின் நாகரிகம் கிமு 250 முதல்
கிபி 900 வரையிலான காலகட்டத்தில் செழித்து வளர்ந்திருந்தது. கிபி 16ஆம் நூற்றாண்டில் ஸ்பானியர்கள் அந்த பகுதிக்கு வரத் தொடங்கினர். ஸ்பெயினின் படைகள் நிகழ்த்திய வெறியாட்டம், அங்கு நிகழ்த்தப்பட்ட மத மாற்றம் ஆகியவை மாயன்களின் கலாச்சார அறிவியல் பதிவுகள் அனைத்தையும் அழித்தது. ஒரு கட்டத்தில் அந்த பகுதியில் இருந்த மாயன்கள் கூண்டோடு அழிந்து போயினர். அவர்களுக்கு என்ன ஆனது, எல்லோரும் எங்கு சென்றனர், கூண்டோடு உயிரிழந்தார்களா என்பன போன்ற கேள்விகளுக்கு இன்று வரை விடை கிடைக்கவில்லை. மாயன்களில் எஞ்சியவர்கள் இன்றும் குவாத்தமாலா, மெக்சிகோ, ஹோண்டுராஸ் உள்ளிட்ட மத்திய அமெரிக்க நாடுகளில் வசிக்கின்றனர். ஒரே ஒரு மொழியாக இருந்த மாயன்களின் மொழி ஸ்பானியர்களின் வரவால் பல மொழிகளாக திரிந்தது. மாயன்கள் வசித்த பகுதிகளில் எஞ்சியிருக்கும் சிதைவுகளைக் கொண்டே அவர்களைப் பற்றிய தகவல்கள் அனைத்தும் அறியப்பட்டிருக்கின்றன. இன்றும் குவாத்தமாலாவில் வசிக்கும் மாயன் இன மக்களிடம் சில வித்தியாசமான விழாக்களும் சடங்குகளும் நடைமுறையில் இருக்கின்றன. காலமான தங்களது அன்புக்குரியவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஆல் செயின்ட் டே கைட் ஃபெஸ்டிவல் என்னும் விழாவை கொண்டாடுகின்றனர் குவாத்தமாலா மக்கள். ஆண்டுதோறும் நவம்பர் 1 தேதியன்று கொண்டாடப்படும் இந்த விழா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நாளில் காலமான தங்களது அன்புக்குரியவர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்து அலங்கரிக்கின்றனர். பின்னர் விதவிதமான பட்டங்களை செய்து பறக்க விடுகின்றனர். குவாத்தமாலா மக்களில் ஒரு சாரார் மேக்சிமோன் என்னும் துறவியை வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். ஆண்டு முழுவதும் ஒரு வீட்டில் வைத்து அவரது உருவம் வழிபடப்படுகின்றது. பின்னர் புனித வாரம் என்று சொல்லப்படும் வாரத்தில் தெருக்களில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டு மற்றொரு வீட்டில் ஒப்படைக்கப்படுகிறது. அற்புதங்கள் நிகழ கையால் சுருட்டப்பட்ட சிகரெட்டுகளை மேக்சிமோனுக்கு காணிக்கையாக வழங்கி மக்கள் வழிபடுகின்றனர்.